இந்த ரெமோ படத்தில் ஒரு சீன் இருக்கும். அதாவது அந்த பலூன்லாம் எடுத்து கட்டிட்டு அப்படியே சிவகார்த்திகேயன் வருவார். வரும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டபக்குன்னு பக்கத்தில் அந்த வில்லன் இருந்து என்ன பண்ணுவார், எல்லா பலூனையும் வந்து ஒரு பின் வச்சு டொங் 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 அப்படின்னு குத்தி விட்டுருவார். குத்தி விட்டோன்னே அட லூசு பயலே அப்படிங்குவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு இந்த நிதிஷை பார்த்தா தோணுச்சு. ஏன் ஏன் இப்படி அப்படின்ட்டு. இப்போ என்னன்னா வந்து இனியா இவரே வந்து ஒரு ட்ரக் யூஸராக வேறு. இதில் வேறு வந்து கொஞ்சம் மனநலமே ஒன்றும் சரி இருக்க மாதிரி தெரில. இனியா இவங்க அப்பாவெல்லாம் அம்மாவெல்லாம் பார்த்துட்டு ஹோட்டல்லேருந்து திருப்பி கிளம்பி வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு வந்து கதவை தட்டி பார்க்குறாங்க, காலிங் பெல் அடித்து பார்க்குறாங்க. அவ்வளோ பெரிய வீட்டில் வந்து கடைசியில் வந்து ஏதோ அத்தனை இது வச்சிருக்காரு அது வச்சிருக்காருங்கிறாங்க. செக்யூரிட்டி கூட இல்லை. செக்யூரிட்டி இல்லைங்கிறது ஒன்று. வீட்டில் யாருமே வீட்டில் வேலைக்கும் இல்லை. சரி ஓகே, இவங்க காலிங் பெல்லாம் அடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவருக்கு தெரியும் இனியா தானே, ஆனால் கதவை திறக்கல நிதிஷ். ரொம்ப நேரமாக தட்டி பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க திருப்பி வந்து ஹோட்டலுக்கே போயிடுறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து யாருன்னு கேட்டால் டெலிவரி பாய் தப்பாக வந்துட்டாமா அப்படிங்கிறாங்க. அவ்வளோ டெலிவரி பாய் நம்ம வீட்டுக்குள்ளே விடுற அளவுக்கு நம்ம வீட்டு செக்யூரிட்டி இருக்குது. அப்புறம் எப்படி வந்து செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படி ஒரு 50 ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு புரியல. இதுவும் கடைசியில் பார்க்குறவங்கள பேக்குன்னு நினைக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் தான். நேராக அவங்க ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஹோட்டலில் எப்படி எல்லாம் போகுதுன்னு கேட்டு ஹோட்டலில் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஐடியாலாம் இனியாக கொடுக்குறாங்க. பாட்டு போட்டி வைக்கலாம், பாட்டை தீமாக வச்சு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலான்னு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் உனக்கு அங்கே எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னா, இல்லை அவங்களுக்கு தெரியும் ஒர்க்கை முடிச்சுனா நீங்கள் வர போகிறீங்க தான் தங்க போகிறேன்னு இனியாக ஒரு கதையை விட்டு அதில் வேறு வந்து ஈஸ்வரி சிபாரிசு வேறு கோபி சாப்பிட்டேன்னு போய் சொல்கிறான், அவனுக்கு கொஞ்சம் சோறு போடு பாய்க்கா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு ஃபேமிலியாக ஒன்றா இருக்காங்க. ஒன்றா இருந்ததுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனியா தூங்குறதுக்காக அவங்க அம்மா கூட போனதுக்கப்புறமா சுதாகர் கால் பண்ணி உங்கள் பொண்ணு வீட்டுக்கே வரலங்கிறாங்க. வீட்டுக்கே வரலையா அப்படின்னா வந்து எப்போ வந்தா அவள் இங்கே வந்தாளா அப்போ இங்கே அப்படியா அப்படின்னு மாற்றி லவுட் ஸ்பீக்கரில் 2 குடும்பமும் பேசிக்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி கோபி தான் இருக்காங்க. ஈஸ்வரி இவள் பண்ணுறது சரியில்லைன்னு சொல்லலாம், இதை நம்ம காலையில் பேசிப்போம் அப்படின்னு கோபி சொல்லிடுறாரு. காலையில் தூங்கி எந்திரிச்சு இனியா கீழே வந்ததுக்கப்புறமா இனியாட்ட கேட்கலான் இருக்காங்க. இப்போ பாக்கியாட்ட வந்து உனக்கு தெரியுமா விஷயம்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் இல்லை அப்படின்னு கோபியும் ஈஸ்வரியும் ஹைப் ஏற்றிட்டு இருக்காங்களே தவிர என்ன மேட்டர்னு பாக்கியாட்ட சொல்லலை. இதுக்கப்புறம் தான் விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இனியா வந்து அங்கே நான் போய் கதவை தட்டினேன், வேணுனே ஃபோன் கதவை திறக்கல, அந்த நிதிஷ் அங்கே தான் இருந்தார் அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்களா என்னங்கிறத பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.